ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எஸ்எஸ்பிஎல் சதர்ன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு பிக் டென்னிஸ் பால் கிரிக்கெட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றின அப்டேட் வந்து நான் ஏர்லியராகவே கொடுத்துருந்தேன். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டராகவும் நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது சதர்ன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேட்ஸில் இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது நம்முடைய தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உட்பட அனைத்து மாநிலங்கள்ல இருந்தும் ஸ்ட்ரீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கிறவன் நல்ல டேலண்ட் இருக்கும். ஆனால் எங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறது, எங்கே போயிட்டு நம்ம தேடுறது, எங்கே நம்மளோட வாய்ப்புகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நம்மெல்லாம் போனால் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேட்வே தான் இந்த எஸ்எஸ்பிஎல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக இதோடைய ஒரு செலிபிரிட்டி பிராண்டாக, செலிபிரிட்டி அம்பாசிடராக வந்து நம்மளுடைய நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ பெரிய ஒரு நம்பிக்கை நாயகமாக நமக்கு அவர் துணையாக இருக்கிறாரு. ஏன்னா யார் நடத்துகிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, இதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கும்போது நமக்கு ஒரு பிராண்டு, ஒரு செலிபிரிட்டி அம்பாசிடராக நம்ம ஜெயம் ரவி அவர்கள் இருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் லெவலில் விளையாடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது தான். டென்னிஸ் பால் தானே, இதிலிருந்து எப்படிங்க வளர முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமான பந்து வீச்சாளர் நடராஜ் அவர்களும் அவருடைய பிகினிங் கேரியர் அப்படிங்கிறது வந்து டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்டில் தான் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவரை தன்னை வடிவமைச்சுக்கிட்டது, தன்னுடைய தேடலை வந்து விரிவுபடுத்திக்கிட்டது, டென்னிஸ் பால்லேருந்து ஸ்டிச் பாலுக்கு, கிரிக்கெட் பாலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டது. அதெல்லாம் கண்டிப்பாக அது ஒரு தனி ப்ரொஃபைல். அதை நீங்கள் அவரோட ப்ரொஃபைல் நீங்கள் தேடி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கும். நம்ம வந்து தெருவில் மட்டுமே விளையாடிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர் கிரவுண்டில் வந்து நம்ம விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதுவே மிகப்பெரிய ஒரு முதல் படிநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போகிறது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஐபிஎல் ஃபார்மேட் எப்படி இருக்குமோ, ஒரு ஆக்ஷன் நடத்தி, ஒரு ஏலம் நடத்தி, அதுலேருந்து விளையாட்டு வீரர்கள் அவங்களோட தகுதியை சார்ந்து, அதாவது தகுதினா திறமையை சார்ந்து எப்படியெல்லாம் தேர்வு செய்வாங்களோ அதே ஃபார்மேட்டு தான் இந்த எஸ்எஸ்பிஎல்லையும் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த சதர்ன் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸில் இருந்தும் வரக்கூடியவங்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜரான, ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. அவங்களை விளையாட வச்சு பார்த்து அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஃபைனலாக ஒரு 500 பேரை கொண்டு போய் ஒரு ஏலத்தில் உட்கார வச்சு அதில் 300 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த 300 பேரை வந்து குறைந்தபட்சமான ஒரு அமௌண்ட்லேருந்து அதிகபட்சமாக ஒரு பிளேயருக்கு 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற வரைக்கும் ஏலத்தில் வந்து அந்த பிளேயருக்கு வந்து முடிவு பண்ண போகிறாங்க. அந்த பிளேயருக்கான அமௌண்ட்டு அது முடிவாக போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் வாய்ப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்குது. அதனால் வந்து எங்கேயோ ஒரு கடைக்கோடி ஒரு மூலையில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான். இதை தாண்டி வந்து எல்லா மேட்சஸுமே வந்து ஒரு ப்ராப்பர் பெரிய கிரவுண்டில் பெரிய ஒரு ஆடியன்ஸோடு சேர்ந்து தான் நடக்க போகுது. அண்ட் ஃபைனல் வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஷார்ஜாவில் வந்து நடக்க போகுது அந்த கிரவுண்டில் அப்படிங்கிறதையும் வந்து கூடுதல் ப்ளஸ். அதில் பிளேயர் மட்டும் ட்ராவல் ஆக போகிறதில்ல, அவங்களோட ஃபேமிலியும் கூட ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு, இதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், வெறும் 590 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் போதும். ஒன்லி 590 வித் ஜிஎஸ்டி. அதோடு சேர்த்து நீங்கள் வந்து என்னோடய லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கியூஆர் கோடும் கொடுக்குறேன். நான் ஒரு போஸ்டர் போடுறேன். அந்த போஸ்டர்லேயே சென்டரில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் இருக்கும். அதை நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு அங்கே மைக் பட்டன் இருக்கும், சர்ச்சில் மைக் பக்கத்துலேயே வந்து கேமரா சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இந்த கியூஆர் கோடு வந்து ஆல்ரெடி இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேலரிக்குள்ளே போனீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து போயிடலாம் பக்கவாக. அதுக்குள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருங்க. வெரி வெரி சிம்பிளாக இருக்குது. ஸோ 590 ரூபாய் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வெளியில் போனோம்னா நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக செலவு பண்ணி ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்துடும். அதனால் ஒரு கிரிக்கெட் எனக்கு வெறிங்க, அடுத்த லெவலில் போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு வேளை நமக்கு அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலுமே கூட இது வந்து எந்தெந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து பார்த்துருக்கிறோமே, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துருக்கிறோமே, இந்த லெவலுக்கெல்லாம் வந்திருக்கிறோமே அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பாசிட்டிவ் தாட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக நம்மளை முயற்சி பண்ண வைக்கும். அதுக்கெல்லாம் இது பயன்படும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் ஆகி யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட திறமை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டே இருப்போம் நம்ம அப்படிங்கிறத மட்டும் தான். ஸோ அதனால் இந்த எல்லா விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நான் போட்டிருக்கிற இந்த போஸ்ட்டில் அதில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் இதில் நான் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர் மட்டும் கிடையாது, ஒன் ஆஃப் த பிளேயராகவும் நானும் வந்து அந்த ஆக்ஷனுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக, செலெக்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ என்னோட கியூஆர் கோடில் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்மளுடைய நண்பர்கள், அதாவது என்னுடைய சொந்த மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ராணிப்பேட்டை மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில். ஸோ அங்கேருந்து ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் அண்ட் அதே போல் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர்,
இங்கிருந்தெல்லாம் வந்து எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.